ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு பெப்பர் சிக்கன் ட்ரை. இது வந்துட்டு ஈஸியாக பேச்சுலர்ஸ் கூட செய்ய முடியும். ரொம்ப ஈஸி. ஒரு 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த சிக்கன் ரொம்ப டேஸ்டியாக செய்ய முடியும். ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக் மாதிரியும் இது சாப்பிடலாம். இல்லைனா இது நீங்கள் ரோட்டி அந்த மாதிரி இது கூட தொட்டும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். சரி வாங்க, இந்த ஈஸியான பெப்பர் சிக்கன் ட்ரை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பெப்பர் சிக்கனுக்கு வந்துட்டு நான் சிக்கன் ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்துருக்கிறேன். 250 கிராம்ஸ் அளவுக்கு சிக்கன். இதை வந்துட்டு நான் ஆல்ரெடி வேக வச்சுட்டேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி உப்பு போட்டு நான் இதை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் சிக்கனை. இதுக்கு வந்துட்டு ஒரு வெங்காயம் இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸ்டாக. ஒரு 5-6 வரமிளகாய் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், கிள்ளி வச்சுருக்கேன். இது ஒரு 7-8 பல்லு பூண்டு இந்த மாதிரி 1-2 நசுக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. இதுக்கு பெப்பர் ஸ்பைஸ்க்கு நம்ம பெப்பர் மட்டும்தான் போட போகிறோம். பெப்பர் ஒரு 1.5 டீஸ்பூன் அல்லது உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு. ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் தாளிக்கிறதுக்கு வேறு எதுவும் நம்ம போட போகிறதில்ல. நேரடியாக நம்ம இந்த பூண்டு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பூண்டு கூடவே இந்த வரமிளகாவும் சேர்த்திக்கோங்க. இந்த கருவேப்பிலையும் போட்டுடலாம் அதோடவே. பூண்டு ஓரளவுக்கு ஃப்ரை ஆகட்டும். பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்திடலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். ஓரளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் ரொம்ப வதக்க தேவையில்லை, கோல்டன் ப்ரௌனாலாம். இப்போ நம்ம இந்த வேக வச்சு வச்சிருக்கிற சிக்கன் சேர்த்திடலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பெப்பர் பவுடரும் சேர்த்திடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிருக்கிறேன். நான் உப்பு பத்தாது இருக்கு, இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. கொஞ்சம் அந்த வேக வச்ச ஸ்டாக் வாட்டரோடு சேர்த்து தான் ஊற்றிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் ஒன்றா மிங்கிள் ஆகிறதுக்காக. நல்லா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் அந்த தண்ணி நல்லா சுண்ட வரைக்கும் அது வறுத்தோம்னா நம்மளோட ஈஸியான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடும். சிக்கன் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ளேவர் கொடுக்கிறதுக்கு. நம்மளோட ஈஸியான டேஸ்டியான பெப்பர் சிக்கன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சிம்பிளான டேஸ்டியான பெப்பர் சிக்கனை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை.